நண்பா, ஜெயிக்க வேண்டும் என்றால் படுக்கையை விட்டுவிட்டு முயற்சி செய்ய வேண்டும். படுத்து கனவு கண்டால் மட்டும் போதாது. உங்களுக்கு பெருமையான கடந்த காலம் இல்லாவிட்டாலும் மரியாதையுடன் உங்கள் இலக்கை அடையுங்கள். நீங்கள் ஏன் தோற்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி பெறுவது என்பதை புரிந்து கொள்ள உதவும். உங்கள் வெற்றி எப்படி இருக்கணுமனா, உன்னை உட்கார சொல்லாதவர்களும் உன்னை கண்டால் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் வெற்றி. என்னால் முடியாது விலகுவதற்கு முன்பு வாய்ப்புகள் திரும்பவும் கிடைக்காது என்பதை மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் யாரிடமும் சொல்லாதீர்கள். அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். வெற்றியை விட பெரிய பழிவாங்கல் எதுவும் இல்லை. உன்னால் மட்டுமே கடக்க முடியும் என்று நீங்கள் உங்களுக்குள் நினைக்க வேண்டும். ஓடினாலும் கிடைக்காத வெற்றியை நினைத்து படுத்து கனவு கண்டால் மட்டும் கிடைக்குமா? நண்பா, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்பதும் இப்பொழுது பிரச்சனையை எப்படி தள்ளுவது என்பதும் முன்பு போல் பெரியதல்ல. வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழி காலத்தோடு நடக்கும் போர், சாகசம் சிரமத்துடன் இருந்தால், வெற்றி உங்களுடையதாக இருந்தால் அது வரும் என்பதை கனத்த இதயம் புரிந்து கொள்கிறது. பலமாக நம்பினால் மட்டும் போதாது, பலவீனத்தை விட்டால் மட்டுமே வாழ்க்கை மாறும். நிகழ்காலம் வலிக்கிறது என்றால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று அர்த்தம். நாளை நேற்றைய போல் அல்லாமல் இருக்க இன்று எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். நண்பா, சில வார்த்தைகளை தொடர்ந்து பாருங்கள். ஒரு நாள் உங்களுக்கு ஒருவரை அடையாளம் காண வாய்ப்பு கிடைக்கும். அன்று யாரையும் விட்டுவிடாதீர்கள். தனித்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். தனியாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிங்கம் போல் எங்கும் வாழ்வீர்கள், மகாராஜா போல. கண்ணீரை மறைப்பது எப்படி என்று தெரிந்தால் பாதி வாழ்க்கை புரிகிறது. நண்பா, அதிகப்படியான அன்பே ஒரு பயங்கரமான போதை. நீங்கள் வலுவாக விரும்பினால் எதுவும் வராது. நீங்கள் படிப்படியாக முயற்சித்தால் எதுவும் உங்களை தாண்டி போகாது. கேட்க விருப்பமில்லை என்றால் திரும்பி பார்க்காதே. வேண்டுமானால் விட்டுவிடாதே. அனைவருக்கும் நேரம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தால் மட்டுமே. போர் வேண்டுமென்றால் வாள் கண்ணீரை வரவழைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். ஒரு அதிசயத்தை எதிர்பார்ப்பதை விட விஷயங்கள் மாறும் என்று நம்புவது சிறந்தது. வீசப்பட்ட விதைகள் மரங்களாக வளரும். வெளிப்படும் நபர்கள் பெரும் சக்திகளாக வளர்கிறார்கள். பொறுமை இழக்காதே. தோல்வியை ஒப்புக்கொள்ளாதே. சிலவற்றை பிடிக்கவில்லை என்றாலும் கேட்க வேண்டும். பிடித்திருந்தாலும் விட்டுவிட வேண்டும். உங்கள் சக்திக்கு மீறிய கடன்களை நீங்கள் எடுத்தால் உங்கள் வயதை தாண்டிய எடையை நீங்கள் சுமக்க வேண்டும். நண்பா, உன்னுடைய வெற்றி பகிர்ந்து கொள்வாய் என்று உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். கடுமையான துக்கங்களை சுமந்தவர் விலை மதிப்பற்ற வார்த்தைகளை பேச முடியும். ஆரம்பம் முதல் இறுதி வரை இடையிடையே சகிக்க வேண்டியவை நிறைய உள்ளன. வெற்றி பெறும் வரை போராடுபவர்களுக்கு அல்ல, வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு வரலாற்றில் பல இடங்கள் உள்ளன. தன்னம்பிக்கையுடன் போரில் தோற்றாலும் அது வெற்றிக்கு சமம். சிலர் இப்பொழுது சொல்வதை அர்த்தம் புரிவதில்லை. ஆனால் அது புரியும் போது இழந்தது திரும்ப வராது. இன்று உறுதியான முடிவை எடுக்காவிட்டால் எதிர்காலம் பலவீனமாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். சரியான அணுகுமுறையை அறியும் வரை மெதுவாக செல்வதில் தவறில்லை. பலமாக நொறுக்கப்பட்ட இதயங்கள் ஒருபோதும் பலவீனமடைவதில்லை. தோற்றால் ஆறுதல் வேண்டுமா என்று தெரியவில்லை. வெற்றி பெற வேண்டுமானால் மாற வேண்டும். காயம் கூட நீங்கள் அடைந்த இலக்கை பற்றி பெருமைப்பட வேண்டும். உறக்கமில்லாத இரவுகள் மட்டுமல்ல, விடியலுக்காக காத்திருப்பதும் மாபெரும் வெற்றி மட்டுமே. இன்றைக்கு வறுமை என்று சபிக்கப்படுவது ஒரு நாள் அனுபவமாகத்தான் இருக்கும். தோல்வி பயத்தால் ஜெயிக்கலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். சில கதவுகள் மூடப்பட்டால் மட்டுமே புதிய திசைகளை அடைய முடியும். சில வருடங்கள் கழித்து ஒரு சிறு புன்னகை வரும். அன்றைய தினம் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் படும் கஷ்டத்துக்கு காலம் பதில் சொல்லாது. சிறந்த கதைகளில் உங்களுக்கு பங்கு இல்லாவிட்டாலும் உங்கள் கதை எப்பொழுதும் சிறப்பாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவசியம் என்று சொல்ல முடியாது. வாய்ப்பை இழந்தால் அது திரும்பாது. விற்பதற்கு சொத்துக்கள் இல்லை என்றாலும் எண்ணங்கள் முடிவில்லாத சொத்து. தெய்வீகமாக கருதினால் ஒரு நாள் வாழ்வில் விளக்கு போல் பிரகாசிக்கும். எதற்கு அவ்வளவு சிந்தனை? எதற்கு இவ்வளவு வலி? அது தொலைந்து போனால் அது திரும்ப வராது. ஆனால் உங்களிடம் இருக்க வேண்டியவை உங்களை கடந்து செல்லாது.
பறப்பது எல்லாம் வானத்தை எட்டாது என்று யாரோ சொன்னதால் நீங்கள் ஆதரவற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், வாழ்க்கை ஒரு ஓட்டத்தில் போகட்டும், சரியான நேரத்தில் சரியான திருப்பம் நிச்சயம் வரும். வெற்றி என்பது நான் சொல்லும் வார்த்தை அல்ல, நான் எழுதப் போகும் ஆணை என்று எண்ணுங்கள். அடைவேன் என்று நினைத்தால் தாமதிக்காதே, அடைய மாட்டாய் என்று நினைத்தால் நினைக்காதே. கடந்த காலம் உங்களை பற்றி வருத்தப்பட சொல்வதில்லை, எதிர்காலமும் உங்களை பயப்பட சொல்வதில்லை. பள்ளியில் படிப்பதை விட, கல்லூரியில் படிப்பதை விட பசியில் ஏற்படும் கண்ணீரும் வாழ்க்கையில் ஏற்படும் கண்ணீரும் தான் அதிகம் கற்றுக் கொடுக்கிறது. ஏமாற்றம் என்பது உங்களால் அல்ல, விடுங்கள், நம்பிக்கை அடைவீர்கள் என்கிறது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறது. நான் வெல்வேன் என்று யாரும் நம்புவதில்லை. நான் போராடினால் யாரும் துணை நிற்க மாட்டார்கள். அதனால் நான் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. நிலைமை மோசமாக இருந்தாலும் தனியாக போராடி நான் நினைத்ததை தனியே சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். சோம்பேறித்தனத்தை விட்ட நாளிலிருந்தே வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிறது. வாழ்க்கையில் பல சமயங்களில் அதை விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பது நம்மால் அல்ல, அப்படிப்பட்ட எண்ணங்களை மட்டுமே விட்டுவிட வேண்டும். சில சமயங்களில் கடந்த காலத்தை மறப்பதே சிறந்த வெற்றி. நீங்கள் உண்மையிலே அதை அடைய விரும்பினால் இப்பொழுதே தொடங்குங்கள். இன்னும் அதை தாண்டி எதுவும் இல்லை. மீண்டும் தொடங்குங்கள். 6 மாதம் கடினமாக உழைத்தால் நீங்கள் நினைத்ததை நிச்சயம் அடைவீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் பின்வாங்காதீர்கள். நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று ஒருபோதும் பயப்படாதீர்கள். தனிமை போராட்டம்தான் பெரும் சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறது. ஒவ்வொரு முறையும் நான் என் கண்களை மூடிக்கொண்டு நிறுத்துவது போல் உணர்கிறேன். கடந்த காலத்திலிருந்து என்னால் செல்ல முடியாவிட்டால் நான் ஏன் உயிருடன் இருக்கிறேன் என்று கேள்வி எழுப்புகிறேன். கால தாமதமானாலும் பரவாயில்லை, சில அவமானங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். உங்களை தீர்ப்பது யாருடைய வேலையுமில்லை என்பதை உங்கள் வெற்றியின் மூலம் நிரூபியுங்கள். கஷ்டங்களை தாங்குவது சில நாட்களுக்கு மகிழ்ச்சியாக உணரலாம், பின்னர் வாழ்க்கையில் அதுவும் பெரிய சுமையாக உணர முடியாது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் செல்வத்தை பெருக்க செய்ய வேண்டிய செலவுதான் அதை தீர்மானிக்கிறது. வெற்றி என்பது பதிலடி கொடுப்பது அல்ல, சீராக வளர்வது. 100 முறை தோல்வி ஏற்பட்டாலும் ஒரு வெற்றி போதும் சரித்திரத்தில் ஏற்பட்ட அனைத்து தோல்விகளையும் ஈடுகட்ட. எல்லாம் நன்றாக இருக்கும்போது அல்ல, மிகுந்த வேதனையில் இருக்கும்போது தான் நாம் என்னவென்று புரிந்து கொள்கிறோம். இன்று நீங்கள் அனுபவிக்கும் சில சிரமங்கள் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் என்ன நடக்கும் என்று பார்த்தாலும் கடந்த காலம் உங்கள் கற்பனையின் கற்பனை மட்டுமே. பலருக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நடு இரவில் எழுகிறது, அதிகாலையில் மறைந்து விடுகிறது. உலகத்தின் பார்வையில் பாரமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு பாரமாக இருக்காதீர்கள். நீ வெற்றி பெற்றால் உன் தாயின் கண்களில் இருக்கும் மகிழ்ச்சியை விட இந்த உலகில் பெரியது ஒன்றுமில்லை. உன்னை மறந்தவர்கள் உன்னை நினைவு கூர்ந்தால் அவர்களின் இதயங்களில் துளையிடுவதைப் போல் உங்கள் வெற்றி பெரியதாக இருக்க வேண்டும். அடித்தால் அரண்மனைகளை உடைக்கும் அளவுக்கு அடி, இல்லை என்றால் அதை பார்க்கவே வேண்டாம். நேரத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் நேரமே மிகப்பெரிய எதிரி. உங்கள் சோம்பேறித்தனம்தான் உங்களை தடுத்து நிறுத்துகிறது, ஆனால் உங்கள் போராட்ட குணம் உங்களை உயர்வாக வைத்திருக்கும். கல்லாக இருந்தாலும் சிற்பமாக யாரேனும் மாற்றலாம், ஆனால் நீங்கள் மனிதர்கள், உங்களை நீங்கள்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபமும் வேதனையும் கலந்த புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது. கதை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிடிக்கும் வகையில் மீதமுள்ள கதையை மாற்றவும். யாரும் வராத போது எங்கே போவது என்பது நன்றாக புரிகிறது. நேரத்தை வீணடித்தால் கடந்தாகிவிடும், வென்றால் சரித்திரமாகிறது. மனம் நம் பேச்சை கேட்டால் விதியை மாற்றலாம். 10 கல்லை எறிந்தால் குறைந்தது ஒரு கல்லாவது அடிக்கும், ஆனால் முதல் கல்லை கரெக்டாக எறிந்தால் மீதமுள்ள 9 கல்லை எறிய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கை சிரமமாக்கிக் கொள்வதும் விரும்பிய இலக்கை அடைவதும் அது உங்கள் கைகளில்தான் உள்ளது. இழந்ததை திரும்பி பெற முடியாது, ஆனால் இழந்ததை விட பெற்றது பெரியதாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் வழியில்லை என்று தோன்றுகிறது, ஆனால் பயப்பட வேண்டாம். தைரியமாக நீங்கள் எடுக்கும் அடிகள் புதிய பாதையை உருவாக்கும். நீ அழுதால் இறந்தவர்கள் மட்டுமல்ல, உயிர் உள்ளவனும் வரமாட்டான். வெற்றி பெற்றால் மட்டுமே அனைவரும் வருவார்கள்.
தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் நம் தரம்தான் குறைந்துவிடும் என்பதை மனதில் வையுங்கள். நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க யாரையும் ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. இழந்த பணத்தை கூட சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் தொலைந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் பல வருடம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். எதை பற்றியும் எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நிம்மதிக்கான ஒரே வழி. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். ஏனென்றால் மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிக்கப்படும், ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, சில மறதிகளே போதுமானது. பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரிந்தவர்களை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது அவனுக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று. காயப்படுத்தும் மனிதர்களிடம் நியாயம் கேட்டு போய் நிற்காதீர்கள். அவர்கள் நியாயமானவர்கள் என்றால் காயப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள். தவறு செய்கிறார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையும் நேசிக்கவே முடியாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அது நீங்கள் கொடுக்கும் அன்பானாலும் சரி, ஒருவரை கெடுக்கும் துரோகமானாலும் சரி. உள்ளத்தால் ஒருவர் உன் அன்பை உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கையில் அன்பை தருபவர்கள் குறைவு என்றாலும் அனுபவத்தை தருபவர்களே அதிகம். ஒருவரிடம் நம்முடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட அதிக புரிதல் இருப்பதே சிறந்தது. உங்கள் வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பெற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த தவறினால் மதிப்புமிக்க அன்பை இழக்க நேரிடும். சிலரின் சிரிப்புக்கு காரணம் அன்புதான், பலரின் அழுகைக்கு காரணம் அன்புதான். உருகி உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செல், ஆனால் அடங்கி விடாதே. பழகிக்கொள், ஆனால் எளிதில் யாரையும் நம்பிவிடாதே. இருப்பதை கொடு, ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதே. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். உன் முயற்சியில் நீ முழுமனதாய் இறங்கு, வெற்றி உன் கையில். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் பயம் என்ற உணர்வில் இருந்து விடுபட முடியும். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல் இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்துவிட்டு திரும்பவும் எழுந்து நடக்கும். ஒன்றை மட்டும் நினைவில் வை, உன் வியர்வை துளிகள் மண்ணை தொட வேண்டும். முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். இந்த உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி. உன்னை யாராவது தூக்கி வீசிவிட்டால் கலங்காதே. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக உயர்ந்து நில். தூக்கி வீசிய அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு. பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே. கொஞ்சம் முன்னேறி சென்று திரும்பி பார். அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய மனமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது. வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் தோல்விகளை தாண்டி வெற்றி நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஜெயித்து கொண்டே இருப்பவனுக்குத்தான் அடுத்தது ஜெயிப்போமா என்ற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவனுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஜெயிக்கின்றோம் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும். எந்த சிக்கல்களும் உன்னை சிதைப்பதற்காக வருவதில்லை, உன்னை செதுக்கவே வருகிறது. சிக்கல்களைக் கண்டு சிதைந்து விடாதே. எது உன்னை அச்சப்படுத்துகிறதோ அதுதான் உன் லட்சியத்துக்கான தூண்டுகோலாகவும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ பலம் உள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் பலவீனங்களை நீயே தெரிந்து கொள். எப்பொழுதும் நம்பிக்கையோடு நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். அவநம்பிக்கை உன் வாழ்க்கையை கனவாகிவிடும். ஆனால் நம்பிக்கை உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்கும். துயரங்களைக் கண்டு துவண்டு விடாதே. நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்கிறது. அதேபோல் நீ சந்திக்கின்ற துயரங்கள்தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கப் போகிறது. கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் ஒரு பயனுமில்லை. உன் வெற்றி பாதையில் வேகம் முக்கியமானது அல்ல, உன் பாதையில் இருந்து நீ பின்வாங்காமல் இருப்பதே தான் முக்கியம். நீ வெற்றி அடையப் போவது இந்த உலகில் உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். சோர்ந்து போய் பாதியில் விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதில்லை. வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தனது பாதையில் இருந்து விலகுவதே இல்லை.
தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வழி மரணத்தை விட கொடியது. புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்த விதைகள் இருளுக்கு அஞ்சுவதே இல்லை. அவை மண்ணை முட்டி முளைத்து விண்ணை நோக்கி உயரும். ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்து கொண்டவர்கள்தான் தோல்விக்கு அஞ்சாமல் விஸ்வரூப வெற்றி பெறுகிறார்கள். எழுந்துவிட்டோம் என்று கண்ணீர் சிந்துவதை விட மீண்டும் எழுந்துவிட்டோம் என்று புன்னகை செய். காயங்கள் இல்லாமல் காலம் நமக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என்று உணர்ந்து கொள். முயற்சியை கைவிடும்போது நாம் வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்று பலருக்கும் தெரிவதே இல்லை. உங்களின் எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம். அதுதான் நம் வாழ்வில் உண்மையான வெற்றி. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது. வீழ்வது அவமானம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு. ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும், ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகத்திலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர், உன்னை தூக்கி எறிந்தவர் உன் தகுதியை அறிய விரும்புபவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. கடந்த கால நினைவுகள் கவலை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். தனிமை தருகின்ற வலியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ, முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே, சந்தர்ப்பங்கள் வரும்போது தடமாறாதே. பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமில்லை. சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனைகள் என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே. சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல்வேறு சிரமங்களை தாண்டித்தான் ஆக வேண்டும். இம்மையில் பயன்பெற பணத்தையும் மறுமையில் பயன்பெற புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை எப்பொழுதும் அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான் உன் சுய அறிவு. சோகமாய் இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்தி முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது. நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அதனால் அவமானங்களைக் கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள்.
மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இருப்பதையும் ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள். சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய மிக சிறந்த நண்பன். தடைகளைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி. ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் சிலவற்றை இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சவால்களைக் கண்டு அஞ்சாதீர்கள். சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சமும் நினைத்திராத திறமைகள் உங்களிடம் ஒளிந்திருப்பதை உணர்வீர்கள். எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். வெற்றியை விட பல அனுபவங்களை சந்திக்கத்தான் வேண்டும். கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் குறையாக தோணாது. உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக்கொள். அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தையும் தவிடி பொடியாகிவிடும். உங்கள் கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில்தான் உங்களின் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்த்திராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். சில இழப்புகள் வலியை தரும், சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தவறுகளை நீயே உணர்ந்து அமைதியாகும் போது நீ தாழ்வதில்லை, உயருகின்றாய் என்று அர்த்தம். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும். உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுதான். உழைக்கும் மனிதனுக்கோ பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குதான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறுவதில்லை. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளைக் கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாதாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு எவ்வளவுதான் மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம். நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகளைக் கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லோரை விடவும் உயர்ந்துவிட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவது இல்லை. இழந்ததை எண்ணி வரிந்து கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாய் வாழுங்கள். உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்தடையும். விழுந்த அடிகள் படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருவரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டாளாகி விடுகிறார்கள். கடந்த காலத்தை மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்து கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காது. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, அது நீ விருட்சமாய் வளர்வதற்கான ஒரு நிகழ்ச்சி. விழுந்தால் விதையாய் விழு. மனிதன் தனது தோல்விகளுக்கும் இயலாமைகளுக்கும் வைத்து கொண்ட வேறு பெயர்தான் விதி. விதியினை மாற்றம் விடியல் செய். வெற்றியால் அதை உறுதி செய். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதிகளை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். நினைத்ததை அடைய திறமை விட பொறுமைதான் மிகவும் அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். உங்களுக்கு ஒரு எதிரி கூட இல்லையா? அப்படியானால் நீங்கள் இன்னும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றே அர்த்தம். சூழ்நிலைகள் மாறினாலும்
உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். செயல்கள் சிறியதோ பெரியதோ தன்னால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்பவரே போற்றுதலுக்குரியவர். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். நீங்கள் விதைப்பதையே அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதும் இல்லை. பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை. நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்றே தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும். அப்படி சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என்று அர்த்தம். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகில் மேல் ஏறி போக நினைக்காதே. கடவுளை நம்புவது நம்பிக்கை, உன்னை நீ நம்புவது தன்னம்பிக்கை. எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வழுக்கினாய் என்று பார். கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஆறுதல் ஏதும் இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கைக்கு பலம் அதிகம். உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும், அது நம்பிக்கை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்களுக்கு முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. குறையில்லாத மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய நமது எண்ணங்களும் செயல்களும் தான். ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த காரியமும் தோற்காது. வெற்றியைப் போலவே தோல்வியை ஏற்றுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். வெற்றி கண்ணை மறைக்கும், தோல்வி பாடம் புகட்டும். திறமை வளர்த்து கொள்ள முதலில் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இது மட்டுமே போதும், நீங்கள் உயர்ந்து விடலாம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை தெளிவாகவும் விரைவாகவும் அர்ப்பணிப்போடு செய்தாலே போதும். வாழ்க்கையில் முன்னேற தைரியம் மிக முக்கியம். தைரியம் இருந்தால் எந்த சிக்கலில் இருந்தும் வெளிவந்து விடலாம். கனவோடு வாழ வேண்டும். எல்லாவற்றை பற்றியும் கனவு கண்டால் பலிக்காது. ஒரு இலக்கை வைத்து அதை நோக்கி உங்கள் சிந்தனையும் செயலும் இருக்க வேண்டும். தோல்விகள் பல சந்தித்தாலும் எதற்கும் கலங்காமல் உங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் உங்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி சுலபமாக கிடைக்காது. வெற்றிக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். தைரியத்திற்கும் தகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. பிச்சை எடுப்பவருக்கு கூட தைரியம் உள்ளது. செயலின் மூலமே தகுதி வருகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் திறமை உள்ளது. உங்களிடம் இருக்கும் திறமையை அறிந்து அதை மேம்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.